இன்னொரு வேர்டு ஒன்று இருக்கு, சாஃப்ட் லான்ச் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. ஸோ அது என்னன்னா, இது செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. என்னன்னா, டு ரிவீல் இன் சோஷியல் மீடியா தே ஆர் சீயிங் சம் ஒன். சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போடுறது, அந்த ஃபோட்டோவில் என்ன பண்ணுவாங்க, மூஞ்சிக்கு நேராக ஹார்ட் போட்டு விட்டுருவாங்க. ஸோ தட் தே டோன்ட் நோ தட் ஹூ இஸ் த அதர் பர்சன் அப்படின்றதுக்காக. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் இருக்குது எனக்கு. ஒரு குட்டி கதை. நான் வந்து அப்போ பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ரூம் எடுத்து தனியாக தங்கியிருந்தாங்க. எல்லாமே பசங்க. அதில் ஒரு பையன் கமிட் ஆகிட்டான். அதாவது குரூப்பாக ரூம் எடுத்து தங்கியிருக்கிற பசங்களில் ஒருத்தன் மட்டும் கமிட் ஆனா அந்த ரூமில் என்னென்னலாம் அலப்பறம் நடக்கும்னு தனி செக்ஷனே வைக்கலாம் நம்ம அடுத்த ஷோவில். அதுதான் நடந்தது. இந்த பையன் வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க அம்மாக்கெல்லாமும் எனக்கு நல்லா தெரியும். என்ன ஆச்சு, அவங்க அம்மா ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டு என்ன பண்ணாங்க, நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, எப்படி இருக்கீங்க அதெல்லாம் கேட்டு, என்னப்பா தினேஷ் ஃபோனே எடுக்க மாட்டான், எப்போ பண்ணாலும் பிஸின்னே வருது. ஆமாம் அந்தனா எப்போ பாரு ஃபோனில் தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆமாம் ஆண்டி, அவங்க மேனேஜர் ரொம்ப பிஸியாக வச்சுருக்காங்க அவனை. என்னென்னலாம் உருட்ட வேண்டியதாக இருக்குது பாருங்க. இந்த நாய் லவ்வில் இருக்கிறதுக்காக நம்ம என்னென்னலாம் உருட்ட வேண்டியதாக இருக்குது பாருங்க. அவங்க அம்மா அப்போ தான் வந்து இந்த வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ண பழகியிருக்காங்க போல இருக்கு. அதனால அவங்க வந்து, என்னப்பா அவங்க ரூமில் நாய் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டான். இல்லையே ஆண்டி, என்கிட்ட எதுவும் சொல்லலையே அந்த மாதிரி அப்படின்னு. இல்லைப்பா வாட்ஸ்அப்பில் ஏதோ ஃபோட்டோ போட்டிருக்கான் நாயெல்லாம் வச்சு அப்படின்னு. என்னடா அப்படின்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அடா ஆத்தா, ஃபோட்டோ போட்டிருக்கிறது நாய் கூட இல்லை, அந்த நாய் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ போட்டிருக்கு. மூஞ்சில அந்த நாய் ஃபில்டர் போட்டு ஃபோட்டோ போட்டிருக்கு. என்ன கொடுங்க, டோட்டல் ஃபேஸ் பாம் மூமெண்ட் பாருங்க.